என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு நபர் நித்தமும் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. ஏனென்றால் செய்ய வேண்டியதெல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது உனக்காக செய்து முடித்து விட்டார். என்ன செய்தார்? உனக்கு வரவேண்டிய சிக்ஷையை தன் மீது சுமத்திக் கொண்டார். உனக்கு வரவேண்டிய மரணத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சிக்ஷையை சுமந்தார். உன்னுடைய ஸ்தானத்திலே மரித்தார். தேவாதி தேவன் என்பதனாலே மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்தார். இனி நீ செய்ய வேண்டியதொன்றுமில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு ஜெபித்தால் போதும். சும்மா இருங்க பிரதர், அவ்வளவு பெரிய ரட்சிப்பு, அவ்வளவு பெரிய பரலோகம், அதை நான் எதுவும் செய்யாமல் எப்படி பெற முடியும்? நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பட்டணத்திற்கு சென்று வியாபாரம் செய்து கொண்டிருப்பவன் அப்படி வியாபாரத்திற்கு சென்று செய்து கொண்டிருந்த போது தன்னிடத்திலே ஒரு நம்பிக்கையா இருந்த ஒருவன், அந்த ஐஸ்வர்யவான் தன் வியாபாரத்தை முடித்து திரும்ப தன் ஊருக்கு போகிறான். அப்படி போவதற்கு முன்பு அவரிடத்திலே மிகவும் நம்பிக்கையோடு வேலை செய்கிற அந்த நபருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என நினைத்து, தம்பி உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நாம் யாருமே நீதிமான்கள் அல்ல, உத்தமமானவர்கள் அல்ல. நீதியும் உத்தமமும் பரிசுத்தமும் இல்லாதவர்கள் பரலோகத்திற்கு போகிற சான்ஸ் இல்லை. ஏனென்றால் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர். அது பரிசுத்தர்கள் வாசம் பண்ணுகிற இடம், பாவிகளுக்கு அங்கே இடமில்லை என்றபோது அந்த ஒர்க்கர் சொன்னார், பாவிகளுக்கு பரலோகத்திலே இடம் இல்லை என்றால் இந்த பூமியில் இருக்கிற எல்லோருமே கூட பாவிகள் தானே சார்? நீதிமான் ஒருவருமே இல்லல்ல சார்? அப்ப பரலோகத்துக்கு போகிற சான்ஸ் இல்லல்ல சார்? சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கா? நீயும் நானும் பாவியான மனிதர்கள் தான். ஆனால் உன்னையும் என்னையும் நீதிமானாக்குவதற்கு, நம்மை மன்னிப்பதற்கு தேவாதி தேவனை இறங்கி வந்தார். உனக்காக எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், கிரயம் செலுத்திவிட்டார். இனி நீயும் நானும் நரகத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும், சுலபமாக பரலோகத்திற்கு போய்விட முடியும். சும்மா இருங்க சார், அவ்வளவு பெரிய பரலோகத்துக்கு எதுவும் செய்யாம நாம் எப்படி போக முடியும்? ஏதாவது நாம செய்யணும்ல. தான தர்மங்களாவது செய்யணும், புண்ணிய கஷேத்திரங்களை தரிசிக்கணும், இப்படி ஏதாவது செய்யணும். செய்யலன்னா நமக்கு மோட்சம் கிடைக்காது. அப்போ அந்த வியாபாரி சொன்னார், தம்பி பரலோகத்துக்கு போறதுக்கு நாம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. அதை ஃப்ரீயா நீ வாங்கிக்கிட்டா அது போதும். இலவசமாக அவர் அருளுகிற அந்த வெகுமதியை ஏற்றுக்கொண்டால் போதும். இலவசமாய் அவர் தருகிற அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால் போதும். அது விலையேற பெற்றது. பரலோகத்திலே பிரவேசிப்பது என்பது இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா கூட பரலோகத்துக்கான டிக்கெட் வாங்க முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிற பொன் எல்லாவற்றையும் சேர்த்து ஒருவேளை கொடுத்தாலும் கூட பரலோகத்திற்கான டிக்கெட்டை பெற முடியாது. இந்த பூமியில எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அழகனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் பரலோகத்துக்கு போற டிக்கெட் வாங்க முடியாது. அப்ப என்னதான் செய்யணும்? அட எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாக உனக்கு தருகிற பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொண்டால் போதும், பரலோகத்துக்கு போய்விடலாம். அது நம்ம சார், நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஏதோ ஒன்று செய்யணும், செய்யாம எப்படி பரலோகத்துக்கு? ஐயா, எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. ஆனா அந்த பணியாளனுக்கு ஏனோ நம்பிக்கை வரவே இல்லை. சரி, இவர் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லித்தான் வியாபாரத்தை முடித்து திரும்ப புறப்படுகிற போது திடீரென்று அந்த வேலையாள் வந்தான். ஐயா, நீங்க புறப்பட்டீங்களா? ஆமாப்பா, நான் புறப்பட்டுட்டேன். நீங்க என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப அரவணைச்சு நடந்துக்கிட்டீங்க. ஒரு ஒர்க்கர் மாதிரி பார்க்கல, சொந்த தம்பி மாதிரி பாத்தீங்க. நீங்க என்ன விட்டு போறீங்கன்னு நினைச்சாலே இருதயம் ஏதோ பாரமா இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லி தான் நீண்ட காலமாய் தன்னோடு வைத்திருந்த ஒரு விலையேற பெற்ற கோல்ட் ரிங்கை கொண்டு வந்து அந்த எஜமானனுக்கு கொடுத்தார். அந்த பெரிய வியாபாரிக்கு கொடுத்து, ஐயா, என் மீது காண்பித்த அன்புக்கு, எனக்கு கொடுத்த வேலைக்கு நன்றி உணர்வோட இந்த மோதிரத்தை தர விரும்புறேன், வாங்கிக்கோங்கய்யா. அப்போ அந்த பெரிய வியாபாரி தன்னிடத்திலே வேலை செய்த அந்த தம்பி காண்பித்த நன்றி உணர்வுக்கு அவனுடைய அன்பினாலே கரைந்து போய், தம்பி, நீயோ ஒரு ஏழை, இந்த தங்க மோதிரம் உன்னுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றது, அதை நான் இலவசமா வாங்கிக்க மாட்டேன். அதனால இதுக்கு கண்டிப்பா ஏதாவது நான் கொடுப்பேன். எவ்வளவு உனக்கு வேணுமோ சொல்லு. ஐயோ, அதுக்கு விலை கொடுக்குறேன்னு சொல்றீங்க, என்னங்கய்யா? அது விலை நிர்ணயிக்க முடியாதுங்க. அத நீங்க சும்மா வாங்கிக்கிட்டா தான் அதுக்கு மரியாதைங்க. நல்ல ஆளியா நீ, உங்ககிட்ட போய் எப்படியா சும்மா வாங்க முடியும்? அதெல்லாம் முடியாது. சும்மா சொல்லு, 10,000 தரவா, 20,000 தரவா, இல்ல 50,000 வேணுமா, இல்ல ₹1,00,000 வேணுமா? ஐயோ ஐயா, தயவு செஞ்சு அந்த தங்க மோதிரத்துக்கு விலை சொல்லாதீங்க. அது 10,000 கொடுத்தோ 20,000 50,000 லட்சம் கொடுத்தோ வாங்குறது இல்லைங்க. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் விலை நிர்ணயிக்காதீங்க. இருக்கிறத அப்படியே வாங்கிக்கோங்க. எப்படின்னாப்பா இப்படி சொல்ற? நீ உனக்கு நான் எதுவும் கொடுக்க எப்படி சும்மா வாங்கிக்க முடியும்? கண்டிப்பா அதுக்கு ஏதாவது நான் தரேன். சொல்லு, ₹1,00,000 கூட நான் கொடுக்குறேன்.
அந்த பணியாளன் 2 கரங்களை கூப்பி சொன்னான், ஐயா, தயவு செய்து அதுக்கு எந்த விலையும் நிர்ணயிக்காதீங்க, அது இருக்கிறபடியே ஃப்ரீயா எடுத்துக்கங்க. எப்படியா ஃப்ரீயா எடுத்துக்க முடியும்? ஏதாவது அதுக்கு நான் கொடுத்தே ஆகணும். அப்ப அந்த ஏழை ஒர்க்கர் சொன்னா, நீங்க அதுக்கு எதுவும் தரக்கூடாது. ஏன் நான் கொடுக்கிற எந்த தங்க மோதிரம் விலை நிர்ணயிக்க முடியாது, ஏன் இதுக்கு விலை சொல்ல முடியாது? அப்ப அந்த பணியாளன் சொன்னான், சார், எனக்கு ஒத்தைக்கு ஒரே பிள்ளை இருந்தாயா, அவன் எனக்கு உசுறு, உயிருக்குயிரா நேசிச்சதால அவனுடைய சின்ன வயசுலயே இந்த தங்க மோதிரத்தை நான் அவனுக்கு போட்டு விட்டுருந்தேன். அவன் விளையாடி அப்படி இப்படி இருக்கும்போது, இந்த கால்வாய் ஓரத்துல அவன் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இந்த தங்க மோதிரம் அது கையிலிருந்து நழுவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சியா. அப்படி அது நழுவி தண்ணிக்குள்ள விழுந்து போகும்போது எங்க அப்பா எவ்வளவோ அன்போட இது எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி தண்ணிக்குள்ள விழ போன அந்த மோதிரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக இவன் தண்ணிக்குள்ள அப்படியே குதிச்சுட்டான்யா. இந்த மோதிரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிருக்கே துணிஞ்சு அந்த மோதிரத்தை எப்படியோ பிடிச்சிட்டான்யா. ஆனா தண்ணிக்குள்ள அப்படியே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் சவமாத்தான் எடுத்தோம். கடைசியில அவனோட பாடியை வெளியே கொண்டு வரும்போது அவன் உள்ளங்கை மாத்திரம் இப்படியே இருந்தது. மூடி இருந்த அவன் கையை திறந்து பார்த்தப்போ இந்த மோதிரம் அவன் கைக்குள்ள இருந்தது. ஐயா, இந்த தங்க மோதிரத்துக்கு விலை வைக்க முடியுமாங்கய்யா? என்னுடைய அன்பு மகனுடைய உயிருக்கு நீங்க விலை சொல்ல முடியுமா? இந்த மோதிரத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் புள்ள தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டான். தயவு செஞ்சு அதுக்கு எந்த விலையும் நிர்ணயிக்காதீங்க. அது இலவசமா நீங்க என்கிட்ட வாங்கினாத்தான் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஐயா, கண்ணீர் சிந்திக்கொண்டே அந்த ஒர்க்கர் இந்த கதையை சொன்னபோது அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வியாபாரி கண்ணீர் சிந்தி ஒரு வார்த்தை சொன்னார். உன்னுடைய பிள்ளை இந்த மோதிரத்தை காப்பாற்றும் முயற்சியிலே தன் உயிரையே தியாகம் பண்ணினதால் தான் அதுக்கு விலை சொல்லாதன்னு சொல்றல. உன்னையும் என்னையும் காப்பாற்றுகிற முயற்சியில்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தம்முடைய உயிரையே தியாகம் பண்ணினார் அல்லவா? அவ்வளவு அன்பாய் நேசித்த அந்த குமாரன் உனக்கு அருளியிருக்கிற ரட்சிப்பின் பாக்கியத்துக்கு நீ விலை கொடுக்கணுங்கிறியே. இலவசமாய் உனக்கு பரலோகத்தை அவர் தந்திருக்கும் போது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிறாயே. இப்பவாது புரிகிறதா நான் சொன்னது என்னவென்று? அப்பொழுது அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டன. ஐயோ, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பதற்காக தம்முடைய உயிரையே தியாகம் செய்து இலவசமா எனக்கு ரட்சிப்பின் பாக்கியத்தை அருளியிருக்கிற வேளையில அதற்கு எப்படி நான் விலை நிர்ணயிக்க முடியும்? இந்த மோதிரத்திற்கு நான் விலை வைத்தால் அது என் மகனுக்கான விலை வைப்பது போல்தான். என் மகனுக்காக ஒரு 10,000 கொடுத்தா என்னால வாங்கிக்க முடியுமா? என்னுடைய மகனுக்கு 50,000 என்று என்னால் விலை வைக்க முடியுமா? ஐயோ, என் குமாரன் விலை வைக்க முடியாத விலையேற பெற்றவன். கவனிங்க, என் ஆண்டவராகிய இயேசு விலை நிர்ணயிக்க முடியாத மிகவும் விலையேற பெற்றவர். அவருடைய தியாகத்திற்கும் அவருடைய சிலுவை மரணத்திற்கும் நம்மால் விலை நிர்ணயிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் அருளிச் செய்கிற மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டால் போதும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஜெபித்து விண்ணப்பித்தால் போதும். இப்பொழுது நீ ஜெபிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் பைபிள் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்தில் யார் ஜெபித்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் உனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். உன்னை உயிருக்குயிராய் நேசித்தார், விசுவாசிக்க வேண்டும். உன்னுடைய ஸ்தானத்திலே நின்று தம்முடைய உயிரையே தியாகம் செய்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவாதி தேவன் என்பதால் மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார், விசுவாசிக்க வேண்டும். உனக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உனக்கான எனக்கான வாசஸ்தலத்தை தயார் செய்து முழுமை செய்ததற்கு பிறகு அவர் சீக்கிரத்திலேயே இறங்கி வரப்போகிறார், விசுவாசிக்க வேண்டும். அந்த டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சர், எவ்வளவு சுலபமாய் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியுமோ இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அந்த கிளாஸ்ல அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் உன் இருதயத்திற்குள் வந்துவிட்டால் அது போதும். நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவாய், புதுமையாக்கப்படுவாய், புதுமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாய், ஒரு புதிய மனிதனாக மாறிப்போவாய். அதற்கு இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. அவ்வளவு சுலபமா நான் புது சிருஷ்டியா மாறிடுவேனா? அவ்வளவு ஈஸியா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா?
அவ்வளவு சுலபத்துல நான் ஒரு புது மனிதனாக மாறிவிடுவேனா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே வரல. இதுக்கிடையில ஏனோ அந்த டீச்சருக்கு ஒரு யோசனை வந்தது. தன்னிடத்துல காஸ்ட்லியான ஒரு சில்வர் வாட்ச் இருந்தது. ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள வாட்ச் அது. சடனா அவர் அந்த வாட்சை கழற்றி, இந்த வாட்சை நான் உங்களுக்கு தரப்போறேன். அந்த ஃப்ரண்ட் ரோல் உட்கார்ந்திருந்த அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து, இந்தா இந்த வாட்சை வாங்கிக்கோ. அந்த ஸ்டூடெண்ட் சிரிச்சான். என்னையா சிரிக்கிற? இந்த வாட்சை வாங்கிக்கோ. சும்மா இருங்க சார், உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா சார்? எதுக்குடா இப்படி விளையாடுறதுக்கு? சும்மா இருங்க சார் என்று உட்கார்ந்து விட்டான். அடுத்த பையன்கிட்ட வாட்சை கொடுத்து, நீ இந்த வாட்ச் எடுத்துக்கடா. என் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு சார் உங்க பிளான் என்னங்கிறது. நீங்க அவன மாதிரி என்னையும் ஃபூல் ஆக்காதீங்க சார். எனக்கு வேண்டாம் சார், தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படி அந்த வாட்சை கொடுத்தவர், இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, எடுத்துக்கோ. அவன் வாங்கல, நான் எதுக்கு வாங்கணும்? இவன் வாங்கல, நான் எதுக்கு வாங்கணும்? இப்படி யாருமே வாங்கல. ஒரு சின்ன பொடியன் இருந்தான். இந்தாப்பா இந்த வாட்சை வாங்கிக்கோ. ரொம்ப நேர்த்தியா தன்னுடைய 2 கைகளையும் இப்படி முன்னால நீட்டி அந்த சில்வர் வாட்சை வாங்கிக்கிட்டான். அப்படி நெஞ்சில் ஒத்துக்கிட்டான். கிளாஸ்ல இருந்த எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. பைத்தியக்காரன் நல்லா மாட்டிக்கிட்டான். அந்த குட்டி பையன் அந்த வாட்சை வாங்கி ரொம்ப பூரிப்பா அதை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கிடையில கிளாஸ்ல இன்னொருத்தன் எந்திரிச்சு, சார் நிஜமாவே அந்த வாட்சை அவனுக்கு கொடுத்துட்டீங்களா என்று கேட்டான். நான் நிஜமா தாண்டா கொடுத்தேன். என்னது? அந்த சில்வர் வாட்ச் உண்மையாவே அவனுக்கு கொடுத்துட்டீங்களா? ஆமா, நிஜமா தாண்டா நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்னது, நிஜமாவே கொடுத்துட்டீங்களா? நிஜமா தாண்டா கொடுத்தேன். அப்ப எல்லோருமே திருன்னு முடிச்சாங்க. அந்த சின்ன பையனை வினோதமா பார்த்தாங்க. அவன் கிட்ட போய் டீச்சர் கேட்டாரு, தம்பி இந்த வாட்ச் உங்ககிட்ட மட்டும் இல்லடா, எல்லார்கிட்டயுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் யாருமே வாங்கிக்கல. ஆனா நீ மட்டும் அதை வாங்கிக்கிட்ட, காரணம் என்னையா? அப்ப அந்த குட்டி பையன் எழுந்து, சார் நான் நீங்க சொன்ன வார்த்தைய நம்பினேன் சார், அதனாலதான் இந்த வாட்சை நான் எனக்கு வாங்கிக்கிட்டேன். இவங்க ஒருத்தருமே நீங்க சொன்ன வார்த்தைய நம்பாததுனாலதான் இந்த வாட்சை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. என் ஆண்டவராகிய இயேசுவை நம்பினால் போதும். ஜெபிக்க வேண்டுமென்றால் நம்ப வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, யார் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி ஜெபிக்க முடியும்? நீ ஜெபிக்கணும்னா முதல்ல உனக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். உனக்கு விசுவாசம் வேணும்னா என்ன வேணும்? கேட்கணும். கேள்வியினால்தான் விசுவாசம் வரும். ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டுமென்றால் அந்த மனிதன் கேட்க வேண்டும். கேட்காமல் ஒருவராலும் விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்காமல் ஒருவராலும் ஜெபிக்கவும் முடியாது. ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டுமென்றால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டுமென்றால் சொல்லுங்க என்னன்னு? கேட்க வேண்டும். சண்டே ஸ்கூலுக்கு போலாம் வாடா. நான் வரல. சுவிசேஷத்தை அங்க அறிவிக்கிறாங்கடா. வாழ்க்கையை மாற்றுகிற தேவனை குறித்து அங்க சொல்றாங்கடா. கேட்கலாண்டா. நான் வரலடா. அது அவனோட வேர்ஷன். சண்டே ஸ்கூலுக்கு போனா அவனுடைய ஃப்ரெண்டோ நான் கேட்க மாட்டேன்னா. ஆனா நான் போய் இயேசுவனுடைய சுவிசேஷத்தை கேட்பேன் என்று ஒருவன் போனான். இன்னொருவன் கேட்க மாட்டேன் என்றான். அப்படியே காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் ஒரு சிறைச்சாலையிலே தேவ செய்து கொடுப்பதற்காக பேரும் புகழும் பெற்றொரு பெரிய சுவிசேஷகன் அந்த சிறைச்சாலைக்கு போனார். அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லோரையும் உட்கார வைத்திருந்தார்கள். அந்த கைதிகளுக்கென்று ஒரு தலைவன் அங்கு இருந்தான். அந்த கைதிகளுக்கு கூட உள்ளே ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனை அழைத்து அந்த ஜெயிலர், அதாவது ஜெயில் வார்டன், இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் வரப்போறாரு, அவர் மிகவும் உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவரை நீதான் எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்கணும் என்று சொன்னபோது, ஓகே சார் நான் அறிமுகப்படுத்தி வச்சிடறேன் என்றான். அந்த பெரிய ஊழியக்காரர் வந்தார். வந்து அமர்ந்திருந்தார். அந்த கைதிகளிலே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த, தன் ஆயுள் காலம் முழுவதும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்க வேண்டியிருந்த ஒரு கைதி அந்த சிறைச்சாலையில் இருந்த மற்ற கைதிகளுக்கு ஒரு தலைவனாக இருந்தான். அந்த தலைவன் எழுந்து வந்து முன்னால் நின்று, இந்த நாளிலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு கதை சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன். அது என்னவென்றால், என்னுடைய சிறு வயதிலே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்.
அவனுக்கு ஆண்டவர் என்றால் ரொம்ப பக்தி, ஆண்டவருடைய வார்த்தைகள்னா அவ்வளவு இஷ்டம். அவன் சண்டே கிளாஸுக்கு போகும்போது, வாடா நீயும் என் கூட வாடா, சண்டே ஸ்கூலுக்கு போலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், வாழ்க்கையை சரிப்படுத்திக்கலாம் வாடா என்று சொல்லும்போது அதை கொஞ்சம் கூட கேட்டது கிடையாது. தேவன் மேல எந்த பற்றுதலும் இல்லை, அவருடைய வார்த்தைகளை கேட்கணும்னு எதுவும் இல்லை. நான் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவனும் இல்லை. அவருடைய வார்த்தையை கேளாமல் போனதினாலே ஒரு திருடனாக ஆகிவிட்டேன். அவருடைய வார்த்தையை கேளாமல் போனதினாலே கொள்ளைக்காரனாய் போல் ஆகிவிட்டேன். அவருடைய வார்த்தையை கேளாமல் போனதினாலே ஒரு குருடனைப் போல் ஆகிவிட்டேன். கடைசியில் ஆயுள் கைதியாய் இங்கே வந்து நிற்கிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொண்ட அந்த மகா பெரிய நண்பன் இதோ உலக புகழ் பெற்ற தேவ ஊழியக்காரனாக இன்று இங்கே வந்திருக்கிறார். வந்திருக்கிற இந்த ஊழியக்காரர் யாரோ அல்ல, ஒரு காலத்திலே என்னை சிறு வயதிலே சண்டே ஸ்கூலுக்கு வாடா என்று என்னோடு மன்றாடிய என் சிறு வயது சிநேகிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இன்று பெரிய ஊழியக்காரராய் நிற்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. நானோ கைதியாய் நிற்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் போதும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கேட்டால் போதும். கேளாமல் விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்காமல் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்காமல் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, ஒரு மனிதன் கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாரோ ஒருவர் அவருக்கு சொல்ல வேண்டும். 10வது அதிகாரம் வாசிக்கிறேன். அனுப்பப்படாவிட்டால், கவனிங்க, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிற ஊழியக்காரரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ வார்த்தைகளை உள்ளது உள்ளபடி பிரசங்கிக்கக்கூடிய போதகனை தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிறார். தயவு செஞ்சு கவனிங்க. இப்படி பிரசங்கிக்கப்படுகிற தேவ வார்த்தைகளை நீங்கள் இந்த 4 சுவர்களுக்கு மத்தியிலே இருந்து வெளியே கொண்டு செல்ல வேண்டும். பாரத தேசத்தின் எல்லா மூலைகளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை அனுப்ப வேண்டும். எப்படி சாத்தியம்? தேவன் நமக்கு கல்வாரிஸ்வரத்தை கொடுத்திருக்கிறார். கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சி மூலமாக பாரத தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்துதல் 5:9 வாசிக்கலாம். கவனிங்க. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்துரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும், கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் யார்? சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, தேவனுக்கென்று இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து யாரை வாங்கிக் கொண்டார்? எல்லா பாஷை பேசுகிறவர்களையும் வாங்கிக் கொண்டார். எல்லா ஜாதியாரையும் மீட்டுக் கொண்டார். எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொண்டார். எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லோரையும் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். கிரயம் செலுத்தினார் என்ற இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? எனவேதான் கல்வாரிஸ்வரம் மூலமாக இன்று தெலுங்கு பாஷையில் மாத்திரமல்ல, பாரத தேசத்தின் 15 முக்கிய மொழிகள் உண்டு. அந்த 15 முக்கியமான மொழிகளிலும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டுமென்றால் அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டுமென்றால் அவன் கேட்க வேண்டும். கேட்க வேண்டுமென்றால் யாராவது ஒருவர் பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்க வேண்டுமென்றால் இந்த 4 சுவர்களுக்கு மத்தியில் இருந்து நான் பிரசங்கிக்கிற உன்னதமான தேவனை குறித்த வார்த்தைகளை பிரசங்கிக்க பண்ணுகிற சேனை எழ வேண்டும். ஒரு தாய் என்னிடத்துல வந்து, ஐயா, எனக்கு இருக்கிற ஆசை தீரணும், அதுக்காக கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் உண்டு. வேலை கிடைக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், அமெரிக்கா போகணும், விதவிதமான ஆசைகள் உண்டு. அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக வந்து ஜெபம் செய்ய சொல்லுவார்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பேன். அந்த தாய் வந்து சொன்னாங்க, என்னோட ஆசை தீரும்படியா கொஞ்சம் ஜெபிக்கணும் ஐயா. சரிம்மா, உங்க ஆசை என்ன? ஒவ்வொரு மாசமும் சில லட்சக்கணக்கானவங்களுக்கு ஏசப்பாவை குறித்த செய்தியை நான் அறிவிக்க வேண்டும். அதுதான் என் ஆசை. சொத்து சுகத்துக்கான ஆசை இல்ல, ஆஸ்தி அந்தஸ்துக்கான ஆசை இல்ல, வீடு நிலங்கிற ஆசை இல்ல, பேர் புகழுங்கிற ஆசை இல்ல. அந்த தாய்க்கு இருந்த ஆசை ஒன்றே ஒன்றுதான். இயேசுவை குறித்த நற்செய்தியை அநேகர் கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் என்றால் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
பிரசங்கிக்கப்பட வேண்டுமென்றால், உங்க மாதிரி ஊழியக்காரருக்கு உதவியா இருந்தா இந்த தேவ வார்த்தைகளை லட்சக்கணக்கானோருக்கு அறிவிக்க என்னால் முடியும். சரியம்மா, நீங்க என்ன செய்றீங்கன்னு? நான் வீட்டு வேலைக்கு போறேன். சரி, உங்களுடைய ஆசை என்ன? ஒவ்வொரு மாதமும் கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சிக்கு காணிக்கை கொடுத்து சில லட்சக்கணக்கானவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் என் ஆசை. இன்று நம்மில் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? எத்தனை பேருக்குள்ள அந்த தாகம் இருக்கிறது? அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் மறந்து போயிடாதீங்க, ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் என்றால் கேட்க பண்ண வேண்டும். கேட்க பண்ண வேண்டும் என்றால் உங்களில் ஒவ்வொருவருமே அதற்கு முன்வர வேண்டும். வாருங்கள், அநேக லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கல்வாரிஸ்வரம் மூலமாக சுவிசேஷ தானத்தை செய்யுங்கள். ஸ்பான்சர்ஸ் மீட்ல வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழுங்கள். குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவருடைய சன்னதிக்கு நேராக நடத்துங்கள். ஆனால் மௌனமா மாத்திரம் இருந்து விடாதீர்கள். தெரிந்திருக்கிற சத்தியத்தை பிறருக்கு தெரியப்படுத்தாவிட்டால் அது நமக்கு சிரமமாக, நஷ்டமாக மாறக்கூடும். ஜெபிக்காமல் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசிக்காமல் ஜெபிக்க முடியாது. கேட்காமல் விசுவாசிக்க முடியாது. அறிவிக்காவிட்டால் கேட்க முடியாது. அறிவிக்கக்கூடிய ஊழியக்காரரை அனுப்பாவிட்டால் அறிவிக்கப்படுவது சாத்தியம் அல்ல. இந்த மொத்த சர்க்கிள் மிகவும் முக்கியமானவர்கள் யாரென்றால் அறிவிக்கின்றவர்கள் தான். யாரது? நீங்கள் தான். இன்றே தீர்மானம் எடுக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, பிரசங்கிக்கிற ஊழியக்காரரை எங்களுக்கு அருளி இருக்கிறீர். அதை அறிவிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் நாங்கள். உம்முடைய இந்த சத்தியம் ஒவ்வொரு பாஷை பேசுகிறவர்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு இனத்தாருக்கும், ஒவ்வொரு ஊராருக்கும் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் நீர் கிரயம் செலுத்தி மீட்டுக் கொண்டிருக்கிறீர். ஒரு பாஷையில் மாத்திரமல்ல உம்முடைய இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது. எங்கள் தேசத்தின் எல்லா பாஷைகளிலும் ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் தானே அறிவிக்கப்படுவதற்கு உதவியாயிருக்க வேண்டும். அந்த பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்கப்பா. என்று ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அருளியிருக்கிற ஊழியத்திற்காக, சபைகளுக்காக நாங்கள் சந்தோஷப்பட்டு உம்மை ஆண்டவரே துதித்து அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கோடிக்கணக்காயிருக்கிறதே, அவள் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் விசுவாசித்தோம் என்றால் கேட்டோம். கேட்பதற்கு இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. எந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே வார்த்தையை லட்சக்கணக்கானோருக்கு ஆண்டவரே அறிவிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. இந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பறைசாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இனியும் மௌனமாயிராமல் எங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான பலனை, அப்படிப்பட்ட கிருபையை, அதற்கு தேவையான பொருளாதாரத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் கல்வாரிஸ்வரம் மூலமாக உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிங்கப்பா. அதேபோல எங்கள் பொறுப்பை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர் என்பதனால் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்ய கிருபையிட வேண்டும் என்றும் அதற்கு எங்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.